இளைஞர்கள் ஒன்றிணைந்தால் பெரும்பாலும் இன்பமாக பொழுதை கழிப்பதிலேயே கவனம் செலுத்துவார்கள். இதற்கு விதிவிலக்காக திகழ்கிறார்கள் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை பகுதியைச் சேர்ந்த 4 இளைஞர்கள். பசியில்லா வடமதுரை என்ற இயக்கத்தை தொடங்கியுள்ள இந்த இளைஞர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை விளக்குகிறது இந்த சிறப்பு தொகுப்பு. உண்ண கொடுத்தாலும் அதை எப்படி உண்பது என்று கூட தெரியாத இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர் பசி எடுத்தால் யாரை கேட்பார், எப்படி உணவருந்துவார், பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியவர்களுக்கு யார் உணவளிப்பார், சாலையோரம் சுற்றித் திரிபவர்களை யார் பராமரிப்பார்? இந்த கேள்விகள் நம்மில் பலருக்கும் அவ்வப்போது எழக்கூடியதே. ஆனால் இதற்கு விடை கண்டு அதற்கு செயல் வடிவம் கொடுப்பவர்கள் வெகு சிலரே. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரையைச் சேர்ந்த சில இளைஞர்கள் அதற்கு மிகச்சிறந்த உதாரணம். ஒரு சின்னதாக பசியில் வடமதுரை அப்படின்றது ஒன்று தோங்கணும். தூங்கி அதில் என்னன்னா தினந்தோறும் வந்துட்டு மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் உறவினர்கள் கைவிடப்பட்டவங்க ரோட்டில் இருக்கவங்க மற்ற அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு உணவு கொடுத்துட்டு இருந்தோம். இது அடுத்த கட்டமாக என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்க தங்குறதுக்காக அந்த உடை அப்புறம் போர்வை அந்த மாதிரி விஷயம்லாம் கொடுக்க ஆரம்பித்தோம். அது அப்புறம் நண்பர்கள் உதவி அதிகமாக இருந்துச்சு. அதனால் அவங்கள சுத்தப்படுத்தி அவங்கள மருத்துவமனைக்கு கூட்டு போகிறதுலேருந்து எல்லா விஷயங்களும் செய்ய ஆரம்பித்தோம். பசியில்லா வடமதுரை என்ற பெயரில் மனநலம் குன்றியவர்களுக்கு உணவளிக்கும் இந்த இளைஞர்கள் அவர்களுக்கு மருத்துவ உதவிகளையும் செய்கின்றனர். தங்களை தாங்களே கவனிக்க தெரியாத அவர்களை தாயுள்ளத்துடன் குளிப்பாட்டி சவரம் செய்து உடை உடுத்தி அழகு பார்க்கின்றனர் இந்த இளைஞர்கள். திண்டுக்கல், வடமதுரை, காணப்பட்டி பகுதிகளில் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெரியவர்களுக்கும் தினசரி உணவளித்து அரவணைத்து வருகின்றனர் பசியில்லா வடமதுரை அமைப்பினர். உணவு கொடுத்தோம், அடுத்து உடை கொடுத்தோம், இப்போ மருத்துவமும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது ரொம்ப பெத்த பிள்ளைங்களால் கைவிடப்பட்டவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்கள நாங்கள் கூட்டு போயிட்டு மருத்துவமனைக்கு கூட்டு போயிட்டுலாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் நாங்கள் பார்ப்போம். அடுத்த கட்டமாக ஒரு விஷயம் பண்ணுவோம். கண்டிப்பாக சீக்கிரம் சொல்கிறோம். அந்த விஷயத்தை நாங்கள் பண்ணுவோம். தினந்தோறும் உணவு பொட்டலத்தையும் தண்ணீர் போத்தலையும் வண்டியில் நிரப்பி வீதி வீதியாக செல்லும் இந்த இளைஞர்கள் ஆதரவற்றவர்களுக்கு அவற்றை அளித்துவிட்டு மன நிறைவோடு வீடு திரும்புகின்றனர். பசியில்லா வடமதுரை இயக்கத்தை தமிழகத்தை பசியில்லா மாநிலமாக்க வேண்டும் என்பதே தங்களது லட்சியம் என கூறும் இளைஞர்கள் நல்ல உள்ளங்களின் ஆதரவையும் எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக திண்டுக்கல்லில் இருந்து சங்கர்.